என் நேம் வந்து ராஜகோபால். நாச்சிபாளையம் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. தக்காளி வந்து நடவு பண்ணியிருக்கிறேன். நடவு பண்ணி 8வது நாள் அன்றைக்கி வால்யூம் ஃப்ளெக்ஸி வந்து இது வந்து 200 மில்லி ஊற்றிருக்கேன். நான் ஒரு 3500 to 4000 நாற்று வரும் ஊற்றிருக்கேன். ஊற்றுனதுலேருந்து இப்போ 10-12 நாள் ஆச்சு. செடி க்ரோத் நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கு, பச்சைப்பூச்சி வெள்ளை எதுவும் இல்லை. அப்புறம் வந்து அந்த லீஃப் மைனர் பாம்பு கொடும்பாங்களா அதுவும் வந்து இல்லாமல் செடி நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கு. வரைக்கும் 20 நாள் ஆச்சு. 20 நாளில் ஒன்றும் ஒரு ஸ்ப்ரேயிங் கூட கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நான் வந்து 2-3 டைமு நடவு போட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து வால்யூம் ஃப்ளெக்ஸி வந்து நான் ஊற்றாம விட்டேன். ஊற்றாம விடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே ஒரு ஸ்ப்ரேயிங் வந்துடும். 20 நாளுங்கிற போது 2 ஸ்ப்ரேயிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு ஸ்ப்ரேயிங் கூட பண்ணல. ஆனால் க்ரோத் நல்லாயிருக்கு. வால்யூம் ஃப்ளெக்ஸி வந்து கம்பல்சரியாக ஊற்றணும். ஊற்றினா தான் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து நாம் உணர முடியும். சொல்கிறத விட நீங்கள் வந்து கம்பல்சரி எல்லோரும் ஊற்றுங்க. வால்யூம் ஃப்ளெக்ஸி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கு. நான் நிறைய டைமு வால்யூம் ஃப்ளெக்ஸி ஊற்றாமல் வச்சுருக்கேன். அதனுடைய வளர்ச்சிக்கு இதுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வால்யூம் ஃப்ளெக்ஸி ஊற்றினீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்டு நல்லா கிடைக்கும். இது ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து எப்படிங்கண்ணா செலவு குறையுது? செலவுனா அதாவது வந்து இப்போ வால்யூம் ஃப்ளெக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ப்ரேயிங் வந்து கம்மியாகுது. 2 ஸ்ப்ரேயிங் கம்மியாகிற போது வால்யூம் ஃப்ளெக்ஸினுடைய ரேட்டை பொறுத்தளவு பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்குது. டைமு மிச்சம், செடியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து வால்யூம் ஃப்ளெக்ஸி ஊற்றிட்டா நம்மளுக்கு வந்து 2ங்கிறது 3 ஸ்ப்ரேயிங்கே கம்மியாகும். ஒரு 30 நாளைக்கெல்லாம் மருந்து அடிக்க வேண்டிய கண்டிஷனே வராது. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஃபார்மர்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கும். சரி, நன்றி, வணக்கங்கண்ணா. எடுத்திங்கன்னா போதும்.